ஐக்கிய நாடுகள் சபையில் 193 நாடுகள் இருக்கின்றன. இந்த 193 நாடுகளில் வெறும் 7 நாடுகளிடம்தான் நவீன போர் விமானத்தை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கிறது. அந்த 7 நாடுகளில் நமது பாரதமும் ஒன்று. உலகத்தின் 6 நாடுகளிடம்தான் அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி தொழில்நுட்பம் இருக்கிறது. அந்த 6 பேர்ல நாமும் ஒருவர். உலகத்தின் 5 நாடுகளிடம்தான் நவீன பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் என்கிற ஏவுகணை தொழில்நுட்பம் இருக்கிறது. 5 பேர்ல நமது பாரதமும் ஒன்று. உலகத்தின் 4 நாடுகள் தான் நிலவில் மிருதுவாக தரையிறங்கி இருக்கின்றன. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் நாமும் ஒருவர். உலகத்தின் 2 நாடுகள் தான் தி ஃபாஸ்டஸ்ட் சூப்பர்சானிக் க்ரூயிஸ் மிசைல் என்கிற மிக வேகமாக பறக்கக்கூடிய மிகை வேக ஏவுகணை தொழில்நுட்பம் கொண்டு அந்த தொழில்நுட்பத்தில் ஏவுகணைகளை உருவாக்கி அதை போர்ப்படையில் சேர்த்திருக்கிற நாடுகள் 2 நாடுகள். 2 நாடுகளும் சேர்ந்து இதை செய்திருக்கின்றன. ஒரு நாடு ரஷ்யா, இன்னொரு நாடு நமது இந்தியா. அந்த ஏவுகணையின் பெயர் பிரம்மோஸ். இப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த தேசத்தின் இளைஞர்கள் யுவதிகளாகிய நீங்கள் உங்களுடைய யோசனைகளை விட்டுவிடாமல் தொடர்ந்து செயலாற்றி களமாடி பல்வேறு தளங்களில் உங்களுடைய படைப்புகளை கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த யாஸ் 25 என்கிற இந்த விண்வெளி ஆய்வு நிகழ்வு உங்களுக்கு ஒரு கருவியாக காரணியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.